உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, நான் ஒரு குற்றவாளியா அவன் முன்னாடி நிக்கிறேன். நான் செஞ்சது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த தப்பு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொன்னுட்டு இருக்கு. என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் என்ன குற்றவாளியா நினைச்சு என்ன நானே திட்டிக்கிறேன். என்ன தண்டிக்க ஆரம்பிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு எந்த வழியும் தெரியல. குற்ற உணர்ச்சி ஒரு கத்தி போல என்ன தினம் தினம் குத்தி கிழிச்சிட்டு இருக்கு. என்ன நானே பலி கொடுத்துட்டு இருக்கேன். வலியும் வேதனையும் பழியுமா எதனால என்னால கழிக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாமே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடலாம், தப்பிச்சிடலாம். ஆனா அம்மா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அம்மாவோட உடம்ப நீதான் பாத்துக்கணும். என்னோட தப்பு துயரத்தை உன்கிட்ட சொன்னதோட உன் முன்னாடியே வைக்கிறேன். நீதானே எல்லாம். நீயே வழியையும் காட்டு. முருகா, துளசி தாய் இல்லாத பிள்ளை. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கஷ்டம்தான். சந்தோஷங்கிறது என்னன்னே அவளுக்கு தெரியாது. அவ நல்லா சிரிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாவம் அவ. முதல்ல அவளுக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க. அதை நீயே தட்டி பறிச்சிடாதையா முருகா. தாசு, இது நம்ம வீடுதான். அம்பலத்தார் வரும்போது நான் இங்க இருப்பேன். நான் இங்க இருக்கிறத அவர் பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த குடும்பத்தை நான் நெருங்க அவரும் பயத்துல என்ன நெருங்கி வருவாரு. புருஷன் முண்டாட்டி உறவுக்குள்ள ஆசையோ இல்ல நெருக்கமோ ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கணும்ல. அதான். என்னடா தாசு, அக்கா இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? எல்லா மனுஷங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எப்படியாவது போராடி வாழ்ந்துடலாம். ஆனா என்ன மாதிரி பட்டவங்களுக்கு இது ஒரு வாழ்க்கை இல்ல தாசு. எனக்கு அம்மா வச்ச பேர் என்னமோ மணிமேகலை தான். ஆனா என்ன எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லு. ஆனா நான் வாழ்ந்ததுதான் இது வரைக்கும் அப்படி வாழ்ந்துட்டேன். சாகிறது மட்டும் அப்படி சாக மாட்டேன். நான் யாருன்னு இந்த அம்பலத்தார் வாயாலேயே சொல்ல வைப்பேன். வா. காவேரி அவ உள்ளதான் இருப்பா. நான் சொல்றேன், உனக்கு அவ கிடைப்பா. உள்ளவா. துளசி, என்ன துளசி? சித்தி, மாமா வர நேரம் ஆச்சு. இனி அவர் முன்னாடி என்ன பிரச்சனை எல்லாம் கிளப்ப போறாங்களோ தெரியல. எனக்கு தலையே சுத்துது. இத பாரு துளசி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்ல, நீ வேணா பாரு. கடவுள் துணையோட நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். இல்ல சித்தி, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கடவுளால கூட நம்மள காப்பாத்த முடியுமான்னு தெரியல. கடவுள் என்ன நேர்லயே வருவாரு? யாராவது மனுஷங்க மூலமா தான் நமக்கு உதவி செய்வாரு. நீ வேணா பாரு, நிச்சயம் யாராவது வந்து காப்பாத்துவாங்க. அக்கா, விசாலாட்சி அக்கா. அடடே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கோம். என்ன சுசீந்திரம் கோயிலுக்கு வந்தீங்களா? எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? வந்த இடத்துல நட சாத்திட்டாங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்களே பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். அதனால என்ன, இங்கேயே இருந்துட்டு நட திறக்கும் போது சாமியை பாத்துட்டு போங்க.
சரிக்கா. தாஸ், அப்ப நீ போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். அக்கா ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருப்பா, எடுத்துட்டு வரேன். காவேரி, தம்பிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. நீங்க போன்ல ஒரு குருமா வைக்க சொன்னீங்கல்ல, அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் மலேசியால இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாம். தாராளமா செஞ்சு கொடுத்துடலாம். சரி, அப்ப வாங்க உள்ள வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, கை இருந்ததே தெரியல. ரொம்ப பிடிச்சேன், அப்படியே பிடிக்கும் போது கை பட்டுருச்சு. காவேரி தந்த தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். மிச்சம் வைக்க மனசே வரல, அதான் அப்படியே குடிச்சிட்டேன். ஐ லவ் யூ காவேரி. ச்சீ, ச்சீ, போடா. அப்பா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.